கால் வந்துருச்சுங்க. ரஞ்சித் அண்ணன் தான் கூப்பிட்டாரு. சரி பேசிட்டு கட் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லை. லாங் ரைடில் நம்ம இந்த வண்டி நம்பி எவ்வளோ தூரம்னாலும் நீங்கள் போகலாம். பிரச்சனையெல்லாம் இது இல்லை. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும். பாட்டுக்கு நம்ம சொல் பேச்சு கேட்க வண்டி. அது ஒரு ஃபோர்ட் தெரியுதுங்க, பெரிய மலை. லெஃப்ட் சைடு அந்த காலேஜுக்கு பேக் சைடில் தெரியுது. பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சேலம் 50, சங்கேரி 10. அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சங்கேரி அப்படி இந்த வழி வந்து நிறையா டைம் நம்ம வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணாலும் நம்ம சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் ஏதாவது இருக்குன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்க்கலாம். நம்மளும் ஒரு நாள் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆள் மறுபடியும் வருது. இந்த ஆட்டோ இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ இன்ஜின் வந்துட்டு ஏற்ற முடியும் வண்டியில். டீசல் வந்து ஏற்ற முடியும். 8.5 HP வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நார்த் சைடெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 HP இன்ஜினே ஏற்றுறாங்க. ஆனால் அந்த 10 HP இன்ஜின் ஏற்றி அதுக்கு பெட்டெல்லாம் எப்படி போடுறாங்க என்னங்கிறது தெரியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட நாங்கள் 7.5 HPக்கே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. 7.5 HP வந்து ஓன் ரிஸ்க்கு தான். ஏன்னா 7.5 HP போடலாம், நல்லாயிருக்கும் வண்டி. பட் வந்து பிரேக்கிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடு ஃபுல்லாக போகும். 7.5 HP 8 HP 8 HPனா ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். அது பெட்டு நம்ம சொல்ல முடியாது, தாங்குமோ என்னங்கிறது சொல்ல முடியாது. 7.5 HP மோர் தென் இனம். அதாவது ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்படின்னா 7.5 HP வந்து அதிகபட்சம். ஸ்பீடுக்கு பிக்கப்புக்கு நல்லாயிருக்கும். 6 HP 5 HPயில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஏவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தரும், நல்லா மைலேஜ் தரும். அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 730 இஸ் ஓகே. அதுக்கு மேலே வந்துட்டு போடுறது வந்துட்டு ரிஸ்க்கு தான். நம்ம அதிகமாக வந்து பைக்கில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன். ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, ரூட் மேப் மட்டும் நான் செக் பண்ணிடுறேன். வீடியோ கட் பண்ணிவிட்டு ரூட் மேப் மட்டும் பார்த்துட்டு அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
இந்த சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் மலை வந்து அங்கே இங்கே நிறையா மலைகள் வந்து பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது. மலை வந்து ஒவ்வொரு பக்கம் மலையாக தான் இருக்குது. வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்ககிரியை பொறுத்தளவுக்கு பாருங்கள், மலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. மலை வந்து அது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ராக்ஸ், பெரிய பெரிய பாறை தான். ரைட் சைடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெறும் பாறைகள் வச்ச மலை மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு மலை, சின்ன சின்ன மலை நிறைய இருக்குது. இடம்லாம் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இடம் வந்து சூப்பராக இருக்கும். கூலிங்கான காத்துக்கு ஏற்பட்ட பாறை பாருங்க ரைட் சைடு. வீடியோலாம் கட் பண்ணி தான் போடணும். ஃபுல்லாக போட்டால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கீழே இறங்கிட்டாங்க, மேலேயே போயிருக்கணும். கீழே போகணும். மட்டும் இருக்கு. ஆறி போய் போய் அப்படியே ஆயிடுச்சு. ஃபுல்லாக இங்கே சங்ககிரி பொறுத்தளவுக்கு, சங்ககிரி திருச்செங்கோடு பொறுத்தளவுக்கு லாரியோட பாடி ஒர்க் ஷாப் இங்கே இருக்குது. பாடி வந்து கட்டுறது, லாரி கேபின் வந்து போடுறது, இது எல்லாமே ஒர்க் இங்கே பண்ணுறாங்க. அந்த ஏரியாலாம் பார்த்துட்டிங்கன்னா லாரியோட தடம் அப்படியே ஃபுல்லாக பதிஞ்சு இருக்கு. டாப்பில் போட்டேன் பாருங்க, எப்படி மழை போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு சைடு கடல் மலையாக இருக்கும். ஃபுல்லாக மழை தான். தமிழ்நாட்டில் இந்த லாரியல் உரிமை சங்கம் வந்து இங்கே தான் இருக்குது. சங்ககிரியில் பெரிய ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு சவுத் இந்தியாவா இல்லை
இந்தியாவிலேன்னு தெரில, அதிகமாக டீசல் வந்துட்டு விற்கிறதுல வந்து நம்பர் 1 பிளேஸில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்கு முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தமிழ்நாட்டில் இங்கே தான் அதிகமாக லாரிக்கு டீசல் வந்துட்டு ஏற்றுற டீசல் பம்ப்பு சங்கீட்டில் தான் இருக்குது. அதை முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஒன்று பண்ணுறாரு. சரி விட்டு போவோம். வண்டி ஏற முன்னாடி திணறு. ஏற்றிட்டாரா? கிணறு ஏறிடுச்சு. வண்டினால ஏற முடியல, தண்ணி லாரினால கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே எல்லாம் லாரியோட அலைன்மெண்ட் பார்க்குறது எல்லாம் இங்கே மெயினாக பண்ணுறாங்க. லாரி ஓனர்ஸோட கோட்டைங்கிறது வந்து இந்த தான் இருக்குது. யாரெல்லாம் லாரி வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் இங்கே சங்கீட்டில் வந்துட்டு வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அங்கங்கே அப்படியே குடி மாதிரி பறிச்சு ரோடு ரொம்ப மோசங்க. நான் சொல்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு ரோடு எவர். அண்ணனோட ஒரு டான்ஸ் தான் காலையில், பைக் டான்ஸ். இப்படி இப்படி அப்படி ரோடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. Do not try this road. இதுலேயும் வந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா உங்களோட வண்டியோட ஃபோர்க் ஃப்ரண்ட் ஃபோர்க், பைக்கோட ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து நல்லா கண்டிஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எது பெயின், ஷோல்டர் பெயின், செஸ்ட் பெயின்லாம் எதுவும் வராது. கொஞ்சம் விட்டா அப்படியே கீழே விழுக வேண்டியதான். ரோடு போடுவாங்க அதுக்கு சுத்தமாக. பிரேக் பிடிச்சா நிற்க அதை அப்படியே சரிச்சு விட்டுரும். இந்த மாதிரி ரோடாக இருக்குது. ரோடு போட்டாலும் அவ்வளோ செய்யறதில்லை. இங்கே போகிறது கஷ்டம். எல்லாம் ட்ரக்ஸ் தான் வருது, அதிகப்படியாக ட்ரக்ஸ் தான் வருது. எப்படி போடுவாங்க? இங்கே மண்ணக்குட்டி வைப்பாங்க, அந்த சைடு மண்ணக்குட்டி வைக்கல, இந்த சைடு ரோடு வண்டி ஓடும். அப்படி ரொம்ப சேலஞ்சான ஒரு ரோடு போடுற ஏரியாவாக இருக்குது. எதுக்காக கான்ட்ராக்ட் பிடிச்சி பண்ணுறாங்க. ஒரு சிரமம் வந்துட்டு அவ்வளோ பாராட்டத்தக்கது. சேலமே போயிடலாம் இப்படி வர்றதுக்கு.
அண்ட் ஃபுல் எனக்கு வந்து இது ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஒன் ஹேண்டில் ட்ரை பண்ணுறது. வண்டியோட கெப்பாசிட்டி தெரியும், அதனால தான் நான் அப்படி வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ தூரத்துக்குதுன்னு தெரில. ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ரோடு போகிறாங்க, தனியாகவே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இந்த ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெக்கேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து சேலஞ்சு. வீடியோ வந்துட்டு எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக மறுபடியும் நான் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு போடுறேன், பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ வெரி மச். பாய். ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.